60% ஆஃப் த கன்சியூமர் உங்க பிராண்ட்ல வந்து நீங்க கலாச்சாரத்த சார்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங்ல சரி, இல்ல ஆட்ஸ்ல சரி, ஏதோ ஒரு இடத்துல நீங்க பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா, அந்த கலாச்சாரத்துல வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த கலாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். அந்த கலாச்சாரத்துக்கு நீங்க ரெஸ்பெக்ட் குடுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு வீடியோல இந்த கலாச்சாரத்த எப்படி உங்க பிராண்ட்ல வந்து கரெக்ட்டா யூஸ் பண்றது? முக்கியமான டாபிக்கான கல்ச்சுரல் பாரோயிங் அண்ட் கல்ச்சுரல் இன்னோவேஷன் பத்தி பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல உங்க பிசினஸ ப்ரமோட் பண்றதுக்கு தேவையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இத பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கல்ச்சுரல் பாரோயிங் அப்படிங்கிறது நீங்க ஒரு கல்ச்சரையும் இன்னொரு கல்ச்சரையும் மிக்ஸ் பண்றது. அதாவது ஒரு கல்ச்சர்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தையும் இன்னொரு கல்ச்சர்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தையும் மிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான் கல்ச்சுரல் பாரோயிங். உதாரணமா இப்ப மியூசிக் இண்டஸ்ட்ரியில வந்து ட்ரெடிஷ்னல் ஃபோக் மியூசிக்க மாடர்ன் பாப் சாங்கோட கம்பைன் பண்ணுவாங்க. அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து இந்தியன் டிஷ்ஷஸை வந்து வெஸ்டர்ன் டிஷ்ஷஸோட கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து கல்ச்சுரல் பாரோயிங். இந்த கல்ச்சுரல் பாரோயிங் பயன்படுத்துறது மூலமா என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். முதல்ல வந்து மக்கள் மத்தியில இந்த பிராண்டுக்கு வந்து நிறைய கல்ச்சர் பத்தி தெரிஞ்சிருக்கு, அந்த கல்ச்சர் பத்தின அவேர்னஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதற்கான பாராட்டுகள் அப்படிங்கிறது கூட வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கல்ச்சரும் இன்னொரு கல்ச்சரையும் வந்து நீங்க கம்பைன் பண்ணி ஒரு புதுமையான விஷயத்த கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாவும் இருக்கும் உங்க கன்சியூமர் மத்தியில. என்னதான் இந்த கல்ச்சுரல் பாரோயிங்ல அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அதாவது ஒரு கல்ச்சர்ல இருந்து இன்னொரு கல்ச்சரை வந்து நீங்க கம்பைன் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு ரிஸ்கா இருக்கும். அந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க கலாச்சாரத்தை சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் பயன்படுத்தும் போது அந்த கலாச்சாரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, இது யூஸ் பண்ணுனா என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும், அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த எல்லா விஷயத்தையுமே நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் ஓகேவா இருக்கும். உதாரணமா இன்டர்நேஷனல் ஃபேஷன் பிராண்ட்ஸ்லாம் வந்து இந்தியன் ட்ரெடிஷனல் டெக்ஸ்டைல்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் பிரிண்ட்ஸ், அந்த ஐக்கியாட் அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா இந்தியன் ஆர்டிஸ்ட்க்கு வந்து எந்த ஒரு கிரெடிட்டுமே குடுக்காம, அவங்களுக்கு தெரியப்படுத்தாம யூஸ் பண்றதுனால, இத பார்க்கக்கூடிய இந்தியன் ஆர்டிஸ்ட்க்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஹெரிடேஜ் வந்து வெறும் ப்ராஃபிட்காக அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்மகிட்ட எந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுமே இல்லாம, நம்மகிட்ட எதுவுமே கேட்காம அவங்க இத யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பேக் ஃபயர் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து நீங்க ஒரு கலாச்சாரத்துலேருந்து இன்னொரு கலாச்சாரத்த நீங்க ஃபியூசன் பண்ணும்பொழுது, கம்பைன் பண்ணும்போது, நீங்க வந்து ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். எந்தெந்த விஷயத்த வந்து கரெக்ட்டா பண்ணணுமோ, அதை வந்து சரியான முறையில பண்ணிட்டு வரணும். கல்ச்சுரல் இன்னோவேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு கல்ச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும், இன்னொரு கல்ச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் மிக்ஸ் பண்ணி, அதுல வந்து புதுசா ஒரு விஷயத்த குடுக்கறது. ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்றது. இந்த 2 கல்ச்சர்லயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி, ஒரு நியூ ஐடியாவா குடுக்கறதுக்கு பேர் தான் கல்ச்சுரல் இன்னோவேஷன். உதாரணமா ரெஸ்டாரண்ட்ஸ்ல பன்னீர் டிக்கா quesadilla அப்படிங்கிற ஒரு ரெசிபி கொடுப்பாங்க. ஸோ பன்னீர் டிக்கா அப்படிங்கிறது இந்தியன் ரெசிபி, quesadilla அப்படிங்கிறது மெக்சிகன் ஃபுட். இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணுவாங்க. பட் எப்படி கம்பைன் பண்றாங்க அப்படின்னா, இந்தியன் இந்தியன் டிஷ் இருக்கு இல்லையா, அதான் பன்னீர் டிக்கா வந்து எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செய்ய மாட்டாங்க. அதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. quesadilla அதாவது மெக்சிகன் ஃபுட் இருக்கு இல்லையா, அது வந்து மெக்சிகன் ஸ்டைல்லே செய்யாம கொஞ்சம் அதுல மாடிஃபிகேஷன் பண்ணி 2 டிஷ்ஷையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு நியூ ஒரு டிஷ்ஷா குடுப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது நியூவா ஒரு இன்னோவேட்டிவா இருக்கும் இல்லையா? இதுக்கு பேர் தான் வந்து கல்ச்சுரல் இன்னோவேஷன். இந்த கல்ச்சுரல் இன்னோவேஷன்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு புது விஷயத்த குடுக்குறாங்க. அதாவது 2 கல்ச்சரையும் கம்பேர் பண்ணி, அது 2லயுமே வந்து புதுசு புதுசா ஒரு விஷயத்த ஆட் பண்ணி, நம்மளுக்கு ஒரு நியூ ஐடியாவா குடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கன்சியூமர் மத்தியில ஒரு ஒரு அப்ரிசியேஷனாவே இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிராண்டுக்கான ஒரு லாயல்டி அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். கல்ச்சுரல் பாரோயிங் அண்ட் கல்ச்சுரல் இன்னோவேஷன் இது 2க்குள்ள டிஃபரன்ஸ் பத்தி பார்ப்போம். கல்ச்சுரல் பாரோயிங் அப்படிங்கிறது ஒரு கல்ச்சரையும் இன்னொரு கல்ச்சரையும் மிக்ஸ் பண்ண போறோம். ஃபியூஷன் பண்ண போறோம். ஆனா அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அதுதான் கல்ச்சுரல் பாரோயிங். இதுவே கல்ச்சுரல் இன்னோவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கல்ச்சரையும் இன்னொரு கல்ச்சரையும் மிக்ஸ் பண்ண தான் போறோம். ஆனா ஒரு கல்ச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியும், இன்னொரு கல்ச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள இன்னும் அதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு புது ஐடியாவா குடுக்கறதுக்கு பேர் தான் கல்ச்சுரல் இன்னோவேஷன். ஸோ இந்த கல்ச்சுரல் பாரோயிங்கோட முழு ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்த அப்படியே இமிட்டேட் பண்ணி போட்ட மாரி இருக்கும். இப்போ நம்ம யாராவது பேசினாங்க அப்படின்னா, அந்த பேசுறத வந்து அவங்க பேசுற மாரியே நம்ம பேசி காமிப்போம். அதுதான் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி தான் ஒரு கல்ச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள அது எப்படி இருக்கோ அதையவே
அப்படியே குடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் கல்ச்சுரல் பாரோயிங். இதுவே கல்ச்சுரல் இனோவேஷன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புது விஷயத்த குடுத்த மாரியும் இருக்கும். ஒரு நியூவான ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ் குடுத்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரிஜினலான தன்மை, ஒரு ஒரு ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது இந்த கல்ச்சுரல் இனோவேஷன்ல உங்களுக்கு கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து இந்த கல்ச்சுரல் பாரோயிங்க பொறுத்தவரைக்கும், இந்த கல்ச்சர வந்து பெருசா மதிக்காமல், அந்த கல்ச்சர பத்தி பெருசா தெரியாம, அந்த அவேர்னஸ் இல்லாம, அக்னாலெட்ஜ்மென்ட் இல்லாம பண்ணுவாங்க. இதுவே கல்ச்சுரல் இன்னோவேஷன் அப்படிங்கிறது அந்த கல்ச்சர பத்தி புரிஞ்சு, தெரிஞ்சு, அதுல எந்த மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்றதுக்கு பேர் தான் இந்த கல்ச்சுரல் இன்னோவேஷன். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து எண்ட் ரிசல்ட். இப்போ இந்த கல்ச்சுரல் பாரோயிங்க நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இதோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, ஏதோ ஒரு விஷயத்த புரியாம, தெரியாமல், இல்ல சரியா ஒரு இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் குடுக்காம பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்ல வரும். இதுவே வந்து நீங்க ஒரு கல்ச்சுரல் இன்னோவேஷன்ல பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நியூ ஐடியாவ குடுத்த மாதிரி இருக்கும். ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்த குடுத்த மாரி இருக்கும். ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஸோ, இதிலிருந்து நம்மளுக்கு தெரிய வருது என்ன அப்டின்னா, கல்ச்சுரல் பாரோயிங் அப்படிங்கிறது ஒரு 2 கல்ச்சரையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்டின்னா, அதில எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல், அதை அப்படியே குடுக்கறது. சில நேரங்கள்ல வந்து அந்த கல்ச்சருக்கு நம்ம மதிப்பு குடுக்காமல், அதுக்கான சரியான ஹானரபிளான விஷயங்கள் பண்ணாம பண்றதுக்கு பேர் தான் கல்ச்சுரல் பாரோயிங். இது கல்ச்சுரல் இன்னோவேஷன் அப்படிங்கிறது 2 விஷயத்தையுமே கம்பைன் பண்ணி, அதாவது 2 கலாச்சாரத்தையுமே கம்பைன் பண்ணி, அதில வந்து ஒரு புதுமையான விஷயத்த குடுக்கறதுக்கு பேர் தான் கல்ச்சுரல் இன்னோவேஷன். இத இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். பன்னீர் டிக்கா quesadilla. இப்ப கல்ச்சுரல் பாரோயிங்கிறது எப்படி பண்ணுவோம் அப்டின்னா, பன்னீர் டிக்காங்கிறது இந்தியன் ரெசிபி. அத அப்படியே இந்தியன் ஸ்டைல்ல பண்ணிருவோம். quesadilla அப்படிங்கிறது மெக்சிகன் ரெசிபி. அத அப்படியே மெக்சிகன் ஸ்டைல்ல பண்ணிருவோம். 2யும் வந்து ஒரே அந்தந்த ஸ்டைல்ல பண்ணி அப்படியே கம்பைன் பண்ணி வைப்போம். இதுதான் கல்ச்சுரல் பாரோயிங். இதுவே கல்ச்சுரல் இன்னோவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்டின்னா, பன்னீர் டிக்காவ இந்தியன் ஸ்டைல் ரெசிபி தான். ஆனா, அதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்றது. quesadilla அப்படிங்கிறது மெக்சிகன் ஸ்டைல் ரெசிபி. அதுலயும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி 2யும் கம்பைன் பண்ணி ஒரு புது டிஷ்ஷா, ஒரு இன்னோவேட்டிவா குடுக்கறதுக்கு பேர் தான் கல்ச்சுரல் இன்னோவேஷன். இதிலிருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, 2 கல்ச்சர் சார்ந்த விஷயங்கள நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது, அதுல வந்து ஒரு புதுசான ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாவ குடுத்தோம் அப்படின்னா, அந்த விஷயம் வந்து நல்லா வொர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு வீடியோல வந்து கல்ச்சுரல் பாரோயிங் அண்ட் கல்ச்சுரல் இன்னோவேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். அண்ட் இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.